எனக்கு அஷ்டம சனி நடக்கும்போது கணவருக்கு ஜென்ம சனி நடந்த நேரம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. கடைசியில் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. நிறைய கஷ்டப்பட்டுள்ளேன். வணக்கம். நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நமக்கு எண்கணி ஞானத்தையும் வேத ஜோதிட ஞானத்தையும் ஆன்மீக ஞானத்தை வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ. விருப்பமுள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். நமது விக்கி ப்ரோஸ் அஸ்ட்ராலஜி யூடியூப், டிக்டாக், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணியிருக்கக்கூடிய அனைத்து தோழிகளுக்கும் நமது நன்றிகள். ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தோம். அதாவது நம்மளுடைய டே வித் ஆதித்ய குருஜி அந்த ஈவனுடைய வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோவில் அந்த வீடியோ இப்போ தான் படிப்படியாக வர ஆரம்பிச்சிருக்கு. சில காப்பிரைட் இஷ்யூ அதுன்றதுனால அதை திரும்ப எடிட் பண்ணி வந்துடும் கூடிய சீக்கிரம் அப்படின்றத அதில் ஃபர்ஸ்ட் ஒரு கிளிப் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அதில் சில விஷயம் பேசியிருப்பேன். மேடைகளில் ப்ரீவியஸில் தமிழ்நாட்டில் நான் பேசுகிற விஷயமும் இங்கே நான் பேசுகிற விஷயமும் அதிகமாக அஷ்டம சனியை சார்ந்தே இருக்கும். ஏன்னா அந்த அஷ்டம சனி ஜென்ம சனி காலங்களில் தான் ஒருத்தர் கடுமையான கஷ்டங்களை, இழப்புகளை, பிரிவுகளை, மரணங்களை, வேதனைகளை சந்திக்கிறாங்க. இது என்னையா எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக பேசுகிற அப்படி இன்னொரு ஜாதகம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஜாதகம் கன்சல்டேஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத இதனுடைய வெளிப்பாடாக நான் இப்போ அடுத்த வீடியோ அதுதான் பேச போகிறேன். சரி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நீங்கள் சொல்வது உண்மைதான். எனக்கு அஷ்டம சனி நடக்கும்போது கணவருக்கு ஜென்ம சனி நடந்த நேரம் நிறைய பிரச்சனைகள் நடந்தது. கடைசியில் அவர் இப்பொழுது உயிரோடு இல்லை. நிறைய கஷ்டப்பட்டுள்ளேன். உண்மையிலே ஜோதிடம் எதிர்காலத்தை அறிவது தானே தவிர்த்து எதிர்காலத்தை மாற்றி அமைப்பது கிடையாது. ஓகேங்களா? இது நல்லா விளங்கி இருக்குது எனக்கு அப்படின்றதுல நான் உண்மையிலே பெருமைப்படுறேங்க. இவன் என்ன இப்படி இருக்கிறான், இவனுக்கு வயசு குறைவு, அவன் மூஞ்ச பாருங்க, அவனை பார்த்தா பிளே பாய் மாதிரி இருக்கிறான் அப்படின்லாம் நீங்கள் என்ன சொன்னாலும் சொல்லிக்கிட்டு போங்க. அதை பற்றி எனக்கு கவலையே இல்லை. எனக்கு ஜோசியம் தெரியும்னு தான் உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேனே தவிர நான் வேற ஏன்னா எனக்கு அது தெரியாது இது தெரியாதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். எனக்கு ஜோசியம் தெரியும். இதனை தாண்டி நீங்கள் என்ன வச்சுக்கிட்டாலும் சரிங்க, நீங்கள் வச்சுக்கங்க. ஜோதிடத்தில் ஓரளவுக்கு ஒரு 80-90% சில விஷயம் சொல்கிற மாதிரியான விஷயத்தில் ஒரு மனுஷன் எப்போ அதிக கஷ்டப்படுவான் அப்படின்ற விஷயத்த கொஞ்சம் சமீப கால ரிசர்ச்சில் நான் பார்த்துருக்குறேன். ஓகேங்களா? சமீப கால ரிசர்ச்சில் ஒரு மனிதன் எவ்வளவு கஷ்டப்படுவான், எந்த இடத்துல கஷ்டப்படுவான் அப்படின்ற மாதிரியான விஷயம். இந்த நேரம் நீங்கள் கஷ்டம்தான் பட போகிறீங்க அப்படின்ற அந்த நேரத்தில் ஏன் இன்னும் கமிட்மெண்ட்டை தூக்கி தலையில் போட்டுக்கிறீங்க? உங்களை சாராத இன்னொருத்தரையும் அந்த இரு தரப்பு குடும்பத்தையும் வச்சுக்கிட்டு நீங்களும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, உங்கள் குடும்பமும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, அந்த பொண்ணும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, இந்த பையனும் கஷ்டப்பட்டுக்கிட்டு, உண்மையிலேயே ஜென்ம அஷ்டம சனி காலகட்டங்களில் மனநலம் பாதிக்கப்பட்டே நம்மலாம் இருக்கிறோம். அது உண்மை. எப்போதும் இமோஷனாக இருக்கிறது, ஒரு மாதிரி இமோஷனலான இருக்கிறது, எப்போ பாரு அழுதுகிட்டே இருக்கிறது, எப்போ பாரு ஒரு மாதிரி சோகமாக இருக்கிறது, டவுனாக இருக்கிறது, மனம் பாதிக்கப்பட்டிருக்கு தானே. அப்போ தானே உங்களுக்கு ஜென்ம சனியும் அஷ்டம சனியும் நடக்குதுன்னு. இல்லைங்க அஷ்டம சனியில் 2.5 வருஷம் நான் ஜாலியாக இருந்தேன் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க பொய் சொல்கிறாங்கங்க. அவங்களுடைய கஷ்டங்களை, அவங்களுடைய பிரச்சனைகளை மறைச்சு வச்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு மறைச்சு வச்சுக்கிறாங்க? இங்கதான் திரும்ப அவங்க பிறந்த லக்னம், லக்னாதிபதியின் நிலைமைக்கு ஏற்ற மாதிரி எங்க அழறாங்கன்ற விஷயம் வந்துடும். ஆனா அழறாங்களா? கண்டிப்பா அழறாங்க. ஓகேங்களா? கண்டிப்பா அழறாங்கன்ற விஷயம் இருக்கவே செய்யுது. அப்போ பளிச்சுன்னு தெரியக்கூடிய சில இடங்கள்ல ஈஸியா இதை கடந்து வந்துடலாமே, எதுக்கு உள்ள போய் விழுந்து எழுந்திருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி தான் என்னுடைய இதே இருக்கும். என்னோட டாக்கே அப்படிதான் இருக்கும். இதில் ஆரம்பத்தில் பேசும்போது அஷ்டமசனெலாம் அப்படிலாம் எதுவும் செய்யாதுங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசுகிறாங்கன்னு சொன்னாங்க. இப்போ அவங்களே உட்காந்துக்கிட்டு அஷ்டமசனி கஷ்டம் தாங்கன்னு பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. என் கேள்வி என்னன்னா, நான் வரவனுக்கு ஏங்க இந்த வார்த்தையை நீங்கள் மலேசியாவில் கொடுக்கல அப்படின்ற மாதிரி சில விஷயத்த கேட்பேன். சரிங்களா? ஆனால் இந்த இடத்துல திருமணம் சார்ந்த அமைப்புகள்ன்றது ஒரு 20-30 குறைஞ்சது 30 வருஷமாவது குழந்தைகளுக்கு நல்ல தாயாக, கணவனுக்கு நல்ல மனைவியாக, மனைவிக்கு நல்ல கணவனாக, நல்ல தகப்பனாக இருக்கக்கூடிய அமைப்பு, 2 பேரினுடைய தாம்பத்திய ஆர்வம் எப்படி இருக்குது, 2 பேரினுடைய குழந்தை பிறக்கக்கூடிய பாவகம் எப்படி இருக்கு, ஆயுள் எப்படி இருக்கு, இதெல்லாம் வச்சு தாங்க பொருத்தம் பார்க்குறோம். ஓகேங்களா? பார்க்கணும். ரஜ்ஜி இருக்கா? நேற்று ஒருத்தவங்க ரஜ்ஜி இல்லைன்னு சொல்லிட்டாங்க. தயவு செய்து சமஸ்கிருதத்தில் இருக்கிற பாதி விஷயத்துக்கு அர்த்தம் உங்களுக்கு தமிழில் புரிஞ்சிச்சுன்னா இது தேவையா நீங்களே கேட்பீங்க. ரஜ்ஜி பொருத்தம், ரஜ்ஜினா என்னன்னு கூகுள்லையாவது தேடி பாருங்க. இவ்வளவுதானா அப்படின்னு நினைப்பீங்க. சில நேரத்தில் சில பொருத்தங்கள் இது என்ன இப்படி இருக்குன்னுவீங்க. இது ஒரு பெண்ணுக்கு ஜோதிடம் இல்லாத நேரத்தில் சும்மா இந்த நட்சத்திரம் கம்பேர் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சமையல் அறையில் அடைக்கி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு பெண்ணுக்கு பார்க்கப்பட்டது 10 பொருத்தம். இப்பெல்லாம் அடைச்சிக்க முடியுமா? அடைச்சி வச்சாலும் கூட பைப்பு வழியாக வெளியே போயிடுவாங்க. டெக்னாலஜி அவ்வளோ வளர்ந்துருக்குது. அப்போது ஒருத்தருடைய குணம், ஒருத்தருடைய எதிர்பார்ப்பெல்லாம் பார்த்து தாங்க பொருத்த முடியும். இல்லைன்னு சொன்னாலும் என்கிட்ட வர்ற கேள்வி, இல்லைம்மா நீங்கள் பிரிஞ்சிருவீங்க, இல்லைம்மா இப்படி இருக்குது அப்படி இருக்குது இப்படின்ற சில விஷயத்த டைரெக்டாகவே சொல்கிறதுக்கு காரணம் 2 பேரினுடைய லக்னத்தினுடைய நிலையும் சுக்கரனுடைய நிலையும் மிக முக்கியம்.
ஒரு நல்லவனும் கெட்டவனும் சேர்ந்தே இருக்க முடியாது. அதிக காமத்துல ஆர்வம் இருக்கணும்னு காமத்துல ஆசையே இல்லாதவங்க 2 பேரும் சேர்ந்து குடும்பம் நடத்த முடியுமா? முடியாது. இதெல்லாம் ஜோதிடத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனா நம்ம வசதிக்கு ஏத்த மாரி இத நிமித்தலாம், பிதுக்கலாம், திருப்பலான்ற மாரி பூஜை பண்ணி அத சரி பண்ணிடலாம்னு எதிர்பார்ப்போம். அதுவும் முடியாதுங்க. சரிங்களா? நான் உங்கள் விக்கி ப்ரோஸ். நல்லது நடக்கும். எல்லோரும் நல்லா இருப்போம். வணக்கம்.